அர்ச்சுனாவின் செயற்பாடு அருவருக்கத்தக்கது. உறுப்பினர் கடும் கண்டனம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் வாக்களித்த மக்களுக்கும் அவர் சரியாக செயற்பட்டதாக தெரியவில்லை. அதேபோல அபிவிருத்திகளையும் செய்ததாக தெரியவில்லை. அனைத்தையும் குழப்பும் விதமாக செயற்பட்டு வருகின்ற அதேவேளை நமது தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கும் வகையில செயற்பட்டு வந்திருந்தார். இந்த நிலையில இப்ப அண்மைய செயற்பாடுகள் மிக மோசமாக இருக்கு. அதாவது பிசிசி மீட்டிங்கையும் எவ்வாறு குழப்பியிருந்தார் என்பதை அனைவரும் பார்த்திருந்தோம். இந்த நிலையில இவருக்கு தனிப்பட்ட ரீதியில சில இளைஞர்கள் தொலைபேசியில் அழைப்படுத்து இவருடன் முரண்பட்டுள்ளனர். அதாவது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதுல தூஷணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அந்த ஆடியோ வீடியோவை தனது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்துல இந்த அர்ச்சுனா ராமநாதன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு பதவியில இருந்து கொண்டு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். உண்மையில் அர்ச்சுனா ராமநாதன் அரசியலுக்குள் நுழைவதற்கு முக்கிய ஒரு பங்கு உங்களிடையும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சாபகச்சேரி பிரச்சனை தொடர்பாக முதல் நிலையில் நின்று செயற்பட்டவர்களில் நீங்களும் முக்கியமானவர். இந்த நிலையில உங்களுடைய கருத்து என்ன? இவரின் செயற்பாடு நமது தமிழ் சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா? இது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இவருடைய அரசியல் தொடர்ந்து சென்றால் இது நமது யாழ் மாவட்டத்திலும் தமிழ் தேசிய பரப்பிலும் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே எங்களுடைய பிரதேசத்தினுடைய வைத்தியசாலையினுடைய நிலைமைகள் மோசமாக இருந்த நிலைமை காணப்பட்டதாக வைத்தியர் அர்ச்சுனா முதலிலே இந்த தன்னுடைய முகநூலிலே ஒரு பதிவை போட்டதன் ஊடாக பொதுமக்களாகிய நாங்கள் கிளந்தெழுந்து அந்த விடயம் தொடர்பாக கையாளுவதற்கு முயற்சித்த போது அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திய போது உண்மையிலே நாங்கள் வைத்தியசாலை எங்களுடைய பிரதேசத்து வைத்தியசாலை இந்த வைத்தியசாலையில் தான் நாங்களும் மருத்துவம் பெறுகின்றோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் உண்மையிலே நாங்கள் அந்த வைத்தியசாலை சார்பாக எங்களுடைய கண்ணை திறந்தோம். அந்த வகையில் நாங்கள் எண்ணிக்கொண்டது உண்மையிலே இவர் ஒரு நல்ல வைத்தியர். இவரை வைத்து நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையையும் தென்காசி பிரதேசத்தையும் ஒரு நல்ல நிலைக்கு மருத்துவ ரீதியாக கொண்டு வர முடியும். அதே போல அதுக்கு பின்னான காலங்களில் அவரை வைத்து நாங்கள் இந்த சுகாதார ரீதியான விடயங்களை கையாள முடியும் என்கிற ஒரு நோக்கத்தோடும் நாங்கள் அவரோடு இணைஞ்சு அல்லது அவருடைய அந்த வெளியே கொண்டாட விஷயத்துல அதிகமாக பாடுபட்டிருக்கோம். ஆனால் அவர் அதன் பின்னர் எங்களுடைய மக்களை நம்புறேன் ஏமாற்றி தன்னுடைய வித்தைகளை காட்டி பொய்யான பிரச்சாரங்களை செய்து இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வாக்களித்த மக்களுக்கு ஒருபோதும் இதுவரை எப்போதும் ஒரு விதமான நன்மைகளை அவர் செய்ததாக நான் அறியவில்லை. ஆனாலும் அவர் இப்போதும் தன்னுடைய வருமானத்தை நோக்கமாக கொண்டு வெளிநாடுகளில் கூட அதே போல இங்கும் யூடியூப் தளங்களை உருவாக்கி தன்னுடைய நடத்தைகளை அதாவது ஒன்று தன்னுடைய சமூக சீர்கேடான விடயங்களை அதிகமாக பகிர்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவரை பொறுத்த மட்டில் எங்களுடைய மக்கள் வாக்களித்து ஒரு நாட்டினுடைய ஒரு உயர்ந்த சபைக்கு நாங்கள் எங்களுடைய மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த விடயம் எல்லாத்தையும் புறந்தள்ளி அவர் எங்களுடைய மக்களுக்கு அவருக்கு எங்களுடைய மக்கள் வாக்களித்தது எல்லாம் மறந்து தன்னுடைய தனிப்பட்ட விடயங்களை உதாரணமாக கேவலமான விடயங்களை தன்னுடைய முகநூல்களிலும் அதுபோல யூடியூப் தளங்களிலும் பதிவேற்றம் செய்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அறிவிப்பான விடயமாக நான் அதை பார்க்கின்றேன். ஆனாலும் இனி வரும் காலத்தில் உண்மையிலே அது பொதுமக்கள் மத்தியில அதிக அறிவிப்பான நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. ஒரு கௌரவ சபையிலே எங்களுக்காக கதைப்பார், எங்களுடைய அபிவிருத்திக்காக கதைப்பார் என்று நாங்கள் அவரை அனுப்பி அப்போதும் அவர் இப்போது அறிவிப்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார். உண்மையில எங்களுடைய மக்களை எங்களுடைய பிரதேசத்தை இழிவாகவும் தன்னுடைய துர்நடத்தை காட்டுகின்ற ஒரு விடயமாக நடந்து வருகின்றார். அது அறிவிக்கத்தக்க விடயம். உண்மையில பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய
அந்த அந்தஸ்தும் தகுதியும் என்னென்று தெரியாமல் அவர் நடந்து கொள்கின்ற விடயம் வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. அதே போல அவரை இனிவரும் காலங்களில் நிச்சயமாக இந்த மக்கள் எதிர்க்கிற செயற்பாடுல ஈடுபடும் பாப்பிங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் அல்ல எங்களுக்கு எந்த அபிவிருத்தி விடயங்களையும் அவர் செயற்பட விடுறது இல்லை. ஏனென்றால் அவர் இவ்வாறு இருக்கும் போதுதான் அவர் தன்னுடைய நடத்தையை காட்டலாம் என்கின்ற விடயத்துல ராமன் அச்சுனா நடந்து வருகின்றார். அவருடைய இந்த நடத்த கோலம் எப்போது ஒரு நாளைக்கு நிச்சயமாக மக்கள் மத்தியில பாதிப்பு ஏற்படுத்தும் போது மக்கள் அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வார்கள் என்று கூறுகிறேன். நன்றி.